ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை காப்பேன் என்று சொல்கிறார். பூமியில் குடியிருக்கிறவர் யாவர்களையும் சோதிக்கும்படி ஒரு ஆபத்து வரப்போகுது. பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும், இந்த பூமியின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு நாம் ஒவ்வொருவரையும் தப்பும்படி காப்பாராம். யாரை காப்பாராம்? அதற்கு நீங்கள் 8வது வசனத்துலேருந்தே வாசிக்கலாம். 10வது வசனத்தில் வாசிங்க. பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் மேலெங்கும் வரப்போகிற அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த வேளையில் நம் ஒவ்வொருவரையும் காப்பேன் என்று சொல்லி, உன் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தில் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் நீ இருந்ததுனால நான் என்ன செய்வேன்? நான் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். ஆமேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த சோதனை காலத்திற்கெல்லாம் தப்பி அவரை நம்பி அவரை நோக்கி ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பூமியின் மேல் இங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி அவர் காப்பாராம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் நான் உதிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உதிப்பார். இருள் மூடலாம், ஆனால் கர்த்தர் இந்த நாளில் வெளிச்சமாய் உங்கள் வாழ்க்கையில் உதிப்பார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். பூமி இருளில் கிடக்கலாம், ஆனால் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறதுனால் உங்கள் முகம் பிரகாசமடையும். வரப்போகும் சோதனை காலத்திற்கு தப்பி கொள்ளும்படி அவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி அப்பா, அதற்கு நாம் இந்த பொறுமையை குறித்த வசனத்தை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நீங்கள் காத்து கொண்டதுனால தான் இந்த ஆசீர்வாதத்தை அவர் இந்த நாளில் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறாராக. இந்த வேளையில் ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நீ காத்து கொண்டபடினால் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும் கொள்ளும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னீங்களப்பா. எங்களை நீர் காத்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே மறைத்து இந்த பூமி எங்கும் இருளும் அந்தகாரமும் அழிவும் வரும் வேளையிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் இந்த வார்த்தையின்படி காப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வசனத்தை, பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொண்டு வாழ நீர் கிருபை செய்யுங்க. நீர் நாங்கள் அப்படி காக்கும்போது நீரும் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். அந்த வார்த்தையின்படி நாங்கள் அப்படியே செய்து காக்கப்பட இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.